வணக்கம் நண்பர்களே, இது நந்தவனம். நான் உங்கள் அமி. இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சாலையோரத்தில் வந்து நம்ம எடுக்கிறோம். ஒளி மாசு அதிகமாக இருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு வீடியோ இது உங்களுக்கு நம்ம நந்தவனத்துலேருந்து எடுத்து போட போகிறேன். ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னால் இது L49 கொய்யா, அதாவது இது லக்னோ வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், சின்ன வயசுலேயே வந்து காய்ச்சிடும். நான் ஒரு சின்ன ஒரு வாட்டர் ட்ரம்மில் வச்சுருக்கிறேன். இது மாதிரி நிறைய காய்கள் நான் பறித்தேன். சரி, ஒரு பரீட்சாத்த ரீதியாக வந்து இதை நான் ஒட்டும் போட்டிருக்கிறேன். முன்னால் அந்த ஒட்டு போட்ட இந்த அமைப்பு இருக்குது பாருங்கள். இது ஒட்டு போட்டது. ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் ஒட்டு போட்டது. இது இந்த பக்க கிளைகள் தெரியுதுல்ல, இந்த பக்க கிளைகளில் 3 கிளைகள். இது 1, இந்த கிளைகள் 1, இது 2, மேலே ஒரு இன்னொரு கிளை இருந்தது. அது காற்றுல வந்து முறிஞ்சு போயிடுச்சு. 3 கிளாஸு இதில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரீசைக்கிளுக்கு கிடைக்க நினைக்கிங்க. அதை பயன்படுத்தி அதில் கொக்கோ பீட்டு நிரப்பி நான் அதை விண்பதியம் ஏர் லேயரிங் சொல்லுவாங்க, அந்த ஏர் லேயரிங் நான் இதில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நாம் அதனுடைய ரிசல்ட்டை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் இருக்கும். ஒரு மாதம் 30 நாள் 30 நாள் அல்லது 40 நாள் சொல்லலாம். சும்மா அது கிட்டத்தட்ட வந்து 2 மாதத்துக்கு முன்னால் போட்டது. சரி, இதுக்கு சில அடையாளங்களை சொல்லிடுறேன். இதில் வேர் விட்டுருக்குன்னு சொல்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னால், இங்கே பாருங்கள், முன்னால் ஒரு துளிர் இருக்குது 1. அதாவது இது இங்கேருந்து நம்ம இந்த வில் லேயர் அந்த வில் லேயர் பதியம் விண்பதியம் போட்டிருக்கு இல்லையா, இந்த பதியத்துக்கு கீழே இந்த பகுதியில் வந்து புதுசாக துளிர் விடும். அதாவது இதுக்கு முன்னால் வேர் வந்துடுச்சு, இது தனிச்செடியாக போகுது, மேலே இருக்கிறது தனிச்செடியாக போகுதுன்னு சொல்லிட்டு அடையாளமாக நமக்கு வந்து ஒரு புது தொழில்களை அந்த செடி விட்டு நமக்கு அடையாளம் காட்டிடும். இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க உள்ளே போய் நம்ம இதை பிரித்து பார்த்துருவோம். உள்ள வேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிவிடுவோம். இது நல்ல ஒரு கொய்யா. இது லக்னோ 49 சொல்லிட்டு பெரிய இதுக்கான ஒரு வணிக இதுக்காக பயன்படுத்துகிறேன் கொய்யா. முதல்ல இது எடுத்துருவோம். ஓகே, பிரிச்சுட்டேன். மேலே சும்மா ஒன்று இது பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துடுறேன். மொத்தம் 3 செக்ஷனாக நான் இதை போட்டிருந்தேன். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதை நான் கீழே போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், தெளிவாக எவ்வளோ வேர்கள் வந்துருக்கு பாருங்கள். இதை நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வேறு தான். ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். அது இது பாருங்கள், எல்லாமே வேறு தான், ஃபுல்லாக வேறு. அப்போ இது நம்ம சக்ஸஸாக போட்டுருக்குறோம். நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் கட் பண்ணி எடுத்து இன்னும் ஒரு தனி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இது பிரித்து காட்டுறேன். சிம்பிளாக தான் பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே. பாருங்கள், எல்லாம் வேர் பிடிச்சிருக்கு. ஃபுல்லாக எல்லா இடங்களையும் வேர் பிடிச்சிருக்கு.
கீழே கூட பாருங்கள், இதுவும் வேர் பிடிச்சிருக்கு. மற்ற இதுவும் வந்து அந்த கிளாஸ் முழுக்க வேர் ஓடி இருக்குது. இதில் தடிமனான வேர்கள் வந்துருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஒன்று கட் பண்ணி தனித்தனியாக அதை எடுத்து வச்சு தனி கொய்யா மரங்களாக ஆக்க முடியும். ரொம்ப எளிமையான முறையில் நாம் இதை செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கொய்யா மரம் எடுத்துகிட்டு நல்ல ஸ்டெம்மை, தடிமனான ஒரு ஸ்டெம் எடுத்துகிட்டு ஒரு அரை அங்குலத்துலேருந்து ஒரு அங்குலம் வரைக்கும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சுற்றி அந்த தோலை பட்டையை உரிச்சிடணும். உரிச்சிட்டு நீங்கள் அங்கே கத்தியால் அந்த பட்டையில் நல்லா இது பண்ணி விட்டு நீங்கள் ரப் பண்ணி விட்டுட்டு, பிறகு அதில் நாம் களிமண்ணையோ அல்லது நமக்கு என்ன மீடியா இருக்கோ அந்த மீடியாவை அதில் கிளாஸ் நிரப்பிட்டு நம்ம கட்டிட்டு தினமும் தண்ணி ஊற்றிட்டே வரணும். அந்த இதில் வந்து அது வேர் கிட்டத்தட்ட 40 நாளுக்குள்ள காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். நல்லது நண்பர்களே, ஒரு சக்ஸஸான ஒரு கொய்யாவுடைய வெண்பதியத்தை நாம் இதில் பார்த்தோம். அடுத்த முறையில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதை பார்ப்போம், இப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்ப்பதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவோம். அடுத்த முறை இறைவன் நாடினா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நாம்